இல்ல எப்படி வந்தாரு? மேல இருக்காம வாங்கணும் முடிவெடுத்துட்டாரு. உங்களுக்கு இந்த ஃபேன்ஸ் ஸ்டோருக்கு அவர் எப்படி வந்தாரு? நான் வெளியே வச்சிருக்கேன் போர்டை பார்த்து வந்திருக்கலாம். அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறேன், மறுநாடி திரும்பணும்னா நம்ம வம்சம் ப்ராப்பர்ட்டி ஃபேன்சி ஸ்டோர் இருக்கா, நீ நேராக போப்பா, அங்கே நாங்கள் வாங்கியிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும், ரெஃபர் பண்ணி வந்திருப்பேன் இல்லையா? ஆன்லைனில் பார்த்துருப்பாரு, கம்பெனி டிஜிட்டல் ஆடு கொடுத்துருப்பாங்க, இந்த விளம்பரம் பார்த்து வந்திருப்பாங்க. உங்களை இந்த வம்சத்துக்கு வர வைக்கிறதுக்கு பேர் மார்க்கெட்டிங். சரிங்களா சார்? அதைத்தான் நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய ப்ராப்பர்ட்டியை ரைட்டிங்களா, ட்ரீம் கேஸ்டல், தாய்வரம், புதுசாக வரக்கூடிய சைட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் எங்கெங்கெல்லாம் லீடுன்னு சொன்னீங்களா ராஜா, இதுதான் லீட். அந்த லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும். ரைட்டிங்களா? உங்களால் காசு இருக்கா, பேப்பர் ஆட் கொடுங்க, சிங்கிள் நோட்டீஸ், நம்ம கம்பெனியே சிங்கிள் நோட்டீஸ் கொடுப்போம், பேப்பர் ஆட் கொடுக்கலாம், லோக்கல் டிவி சேனலில் கொடுக்கலாம். ரைட்டிங்களா? உங்கள் ஏரியாவில் ஒரு திடீர்னு மக்கள் திருவிழா மாதிரி கூப்பிட்றாங்க, 2000 பேர் 3000 பேர் கூப்பிட்றாங்க, 5000 நோட்டீஸ் கொண்டு போய் கொடுக்கலாம். இது மாதிரி ஒரு 25 மெத்தட் இருக்குது. அதெல்லாம் தனித்தனி ட்ரைனிங் செக்ஷன் அப்போ வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதனாலலாம் அந்த ஈவெண்ட்டை நீங்கள் கண்டக்ட் பண்ணி கலந்துக்கும் போது லீடு வரும். அந்த லீடை ஃபோன் பண்ணி பேசி அவங்கள்ட்ட இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணால் சைட்டுக்கு வர வைக்க முடியும். புரியுதா நான் சொல்றது? சூர்யா புரியுதா உங்களுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கிளைண்ட் நாங்கள் வேணும், எனக்கு கூட 50,000 ரூபாய் நான் வந்து எனக்கு ஆட் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோட கணக்கு எப்படி கிடைக்கும்? ஒன்று யார் ரெஃபர் மூலியமாக கிடைக்கும், யாருக்கு உங்களோட டேட்டாஸ் கிடைக்கும், இல்லை டெலிகாலிங் வச்சுருப்பீங்க, அவங்களோட ஃபோன் பண்ணி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பீங்க, இல்லை விளம்பரப்படுத்திருப்பீங்களா? இதெல்லாம் லீட் ஜென்ரேஷன். அதில் நமக்கு ஆயிரக்கணக்கில் தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் இந்த சிஸ்டத்தில் ஒரே ஒரு வீட்டு மனை பண்ணால் 1,00,000 ரூபாய் வருமானம். அப்போ உங்களுக்கு 1 கோடி வேணுமா, 2 கோடி வேணுமா? ஒரு வருஷத்துல 48 லட்சம் சம்பாதிச்சிட்டீங்களா சார்? அப்போ 2 வருஷத்துல